ஆட்சி பண்ண தேவையில்லை, அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை, இவங்கெல்லாம் சீனியர்கள் இருக்காங்க. சீனியர் போனதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா, அடுத்த ஆட்சியாளர் அன்சாரிகள் மதீனாவாசிகள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு ரசூலா என்னங்கிறாங்க, வேணாங்கிறாங்க. ஏன்னா குறைஷிகளுக்கு தான் அரபுகள் கட்டுப்படுவாங்க. ரசூலா சொல்கிறாங்க குறைஷிகளுக்கு தான் அரபுகள். அதெல்லாம் நிறைய ஹதீஸ் இருக்குது. அது ஏன் அந்த 12 கலீஃபா ரசூலா சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா கிடையாது. குறைஷிகள் ஆர்டர் போட்டால் தான் அரபுகளுக்கு அடங்கி உடங்கி இருக்க தெரியும். நான் இருந்தேன்னா எனக்கு பயந்துட்டே எவனும் தலை தூக்க மாட்டான். அபூபக்கர் உமர்லாம் மேய்ச்சிருவாங்க. கடைசியாக உங்கள் கையில் அதிகாரம் போச்சுன்னா உங்களை ஒரு கை பார்த்துருவாங்க. சொந்த நாட்டு மக்களே கட்டுப்படாமல் போச்சுன்னா அது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுரும்ல. அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் 12 பேரும் குறைஷிகள் தான் இருப்பாங்கன்னா. அது ஒரு முன்னறிவிப்பாக செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து தான் அபூபக்கருடைய தேர்வின் போது இது தான் காட்டுறாங்க. அன்சாரிகள் சொல்லும்போது உமர்லியன் இதுதான் சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி கரீஃபாக்கெல்லாம் குறைஷிகள் தான் வரணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உமர்லியன் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. அதுக்காக சொல்லப்பட்டது. மன்னராட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கொண்டாந்து இதை நிப்பாட்டிடுறாங்க, சரி வராது. அப்போ கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேறங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதுக்குண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே தனியாக இருக்குது. அப்போ மன்னராட்சி இது ஒரு பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த 30 வருஷத்தில் என்னாச்சு, இந்த மன்னராட்சி கிலாஃபத் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. யாருடைய காலத்தில், முஆவியாவுடைய காலத்தில். அந்த ஆட்சிக்கு பேர் என்ன, உமையாக்களுடைய ஆட்சி. ரெண்டாவது அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் உஸ்மானியாக்களுடைய ஆட்சி. அப்புறம் என்ன வந்துருச்சு, அந்த ஆட்சிக்கு அப்புறம் தான் இவங்க யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த படையெடுப்பு உள்ள நடந்து அந்த ஆட்சி சிதறடிக்கப்பட்டு தான் அந்த அப்பாசியாக்கள் இருந்து பிடிங்கி தான் உஸ்மானியாக்கள் பண்ணாங்க. இப்போ அந்த ஆட்சி தான் இப்போ கடைசியாக எங்கே கொலாப்ஸ் ஆச்சு, 1924 அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சிகள் நடத்திட்டு இருக்கிற ஆட்சிக்கு பேர் என்ன,